ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலையும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 89ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம். அவர்கள் உம்முடைய நாமத்தில் நாடோறும் களிகூர்ந்து உம்முடைய நீதியால் உயர்ந்திருப்பார்கள். உம்முடைய நாமத்தில் நாடோறும் களி கூர்ந்து உம்முடைய நீதியால் உயர்ந்திருப்பார்கள். உமது நாமத்து நிமித்தம் நாடோறும் உம்மில் களி கூர்ந்து உம்முடைய நீதியில் உயர்ந்திருப்பார்கள். பிரியமான கர்த்தருடைய ஜனமே, பரிசுத்த தேவனாகிய கர்த்தர் அவருக்குள் நாம் இருக்கும் பொழுது 2 காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒன்று களி கூறுதல், 2வது அவருடைய நீதியில் உயர்ந்திருக்குதல். நாம் ஒவ்வொரு நாளும் அவரை துதிப்பதை, அவரை உயர்த்துவதை, அவரை கனப்படுத்துவதை, அவரை ஆராதிப்பதை, அவரை முன்னிறுத்துவதை, ஒரு சுருக்கமா சொல்ல போனா அவருக்குள் களி கூறுவதை விரும்புகிறார். நாம் அவருக்குள் களி கூர்ந்து மகிழும்படி விரும்புகிறார். மகிழ்ச்சியாய் ஆண்டவரை துதிக்கும்படி விரும்புகிறார். நாம் தேவாதி தேவனை துதிக்கிற பழக்கமுடையவர்களாய் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளை பாருங்க. அதிகாலையில அந்த பறவைகளுடைய சத்தத்தை கேளுங்க. அது களி கூறும், அது மகிழ்ச்சி அடையும், அது கர்த்தரை தொழுது கொள்ளும், அது துதிக்கும், அது உயர்த்தும். ஒரு சமயம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆராதனை வேளையில ரெட்டைவால் குருவி என்று ஒரு குருவி இருக்கிறது. அந்த குருவியினுடைய சத்தம் பயங்கரமா இருந்துச்சு சபையினுடைய வாசல்ல. எங்களுக்கு ரொம்ப நேரம் புரியல என்ன நடக்குதுன்னு. ஒரு 5-6 குருவிகள் சேர்ந்து பயங்கர கத்து வாசல்ல. நாங்க தேவ சமூகத்துல ஆராதித்து கொண்டிருக்கிறோம். யாருடைய எண்ணங்களும் சிதறல. நல்ல கர்த்தரை துதித்து முடிச்சுட்டு ஆராதனைலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த வாசல்ல என்னன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டோம். ஆராதனை முடிஞ்சது. நாங்கள் வந்து பார்க்க வந்தப்பதான் ஒரு அதிசயம் அங்கே நிகழ்ந்திருந்தது. ஒரு ரெட்டைவால் குருவி அது மயங்கின நிலையில் படுத்திருந்திருக்கு. இந்த குருவிகள் அதை எழுப்புகிறது. அது எழும்பலை. ஆனால் எப்படியோ வாசல்ல கொண்டு வந்து வச்சு அந்த குருவிகள் கத்துற சத்தம்தான் எங்களுக்கு கேட்டுச்சு. பின்பு அந்த படுத்திருந்த குருவியும் இந்த குருவிகளோடு சேர்ந்து எழும்பி பறந்து போயிடுச்சு. பெரிய ஆச்சரியம். நாம நம்முடைய பலவீனங்கள், நமக்கு வருகிற நெருக்கடியில யாரை தேடுகிறோம், யாரிடத்துல உதவி கிடைக்கும்னு ஓடுறோம். ஆனா ஒரு பறவைக்கு கூட தெரியுது, ராஜாதி ராஜன் கர்த்தர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவர்தான் பரிகாரி, உதவி செய்கிறவர் என்று. நாம நம்முடைய தேவனுக்குள்ள கலிகூர்ந்து மகிழணும், துதிக்கணும், அவரை உயர்த்தணும். நாம என்ன செய்கிறோம்? நன்மை செஞ்சா துதிக்கலாம், ஒருவேளை துதிக்கலாம், இல்லைன்னா கிடையாது. ஒரு குறை வந்துருச்சுன்னா ஒரே புலம்பல். நாம் என்னைக்கு
அந்த புலம்பலை நிறுத்தி அவருக்குள் கலிகூர்ந்து மகிழ பழகுகிறோமோ, அன்னைக்கு அவருடைய நீதி நம்மை உயர்த்தி நிறுத்தும், நம்மை உயர்த்தி வைக்கும். அவருடைய நீதி நமக்குள்ள வெளிப்படுகிறத பார்க்க முடியும். நம்ம உயர்த்தி வைக்கும் பொழுது எப்படி இருக்கும் தெரியுமா? ஜனங்களுக்கு நடுவில் நம்மை மேன்மைப்படுத்தி வைப்பார், ஆசீர்வதித்து வைப்பார். உயரமான மேன்மையை கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டு நம்மை தம்முடைய கிருபையினால் நிரப்புவார். நாம தான் சில நேரங்களில் அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இழந்து விடுகிறோம். உண்மையை சொல்லப்போனால் நாம தான் நம்முடைய உயர்வுக்கு, ஆசீர்வாதத்திற்கு தடையாகவே இருந்துடுறோம். தேவன் நம்மை உயர்த்த விரும்புகிறார். நாம் அவருக்குள்ள களி கூறாம புலம்பிக் கொண்டே இருக்கிறோம். அதனால நமக்கு ஆசீர்வாதம் தடைப்பட்டு கிடக்கிறது. நீங்க எகிப்திலிருந்து வந்த ஜனங்க, தேவன் தூதர்கள் சாப்பிடுகிற மன்னாவை கொடுத்தாரு, காளையை கொடுத்தாரு. இது பெருசா தெரியல. நாங்கள் எகிப்தில் சாப்பிட்ட வெள்ளரிக்காய், வெள்ளை பூண்டு, வெங்காயம், கீரைகள் அந்த பாத்திரங்கள் எண்ணில் உட்கார்ந்தது, இதே சொல்றான தவிர தூதர்கள் உண்ணும் உணவனால நிரப்பப்பட்டிருக்கோமே, காளையை தந்து நம்ம போஷித்து இருக்கிறாரு. 1 நாள் 2 நாள் அல்ல, 1 மாதம் அளவும் அந்த காடை அவ்வளவு நிறைவாய் தந்திருக்கிறாரு. அந்த மகிழ்ச்சி இல்லை. இல்லாததை குறித்து ஐயோ இது இல்லை, அது இல்லை, அது இல்லை என்று நாம் புலம்புகிறோம். ஆனால் கானான் தேசத்தை சுற்றி பார்க்க போன 12 பேரில் 10 பேர் தான் புலம்புனா. நாங்கள் அவங்க பார்வையில் வெட்டி கிளிகள், நாங்கள் அவர் பார்வையில் ஒன்றுமே இல்லை, எங்களை அவங்க நினச்சா நசுக்கி கிள்ளி கீரைக்கலையை கிள்ளி தூக்கி போடுறது போல் போட்டுருவாங்க, நாம் அவ்வளோதான், ஐயோ நாம் சுதந்திரிக்கலாம் முடியாது புலம்புகிறார்கள். ஆனால் 2 பேர் மாத்திரம் உள்ளே போயிட்டு வந்தவங்க சொல்கிறாங்க, கர்த்தர் நம்ம கூட இருந்தால் போதும், அவனெல்லாம் ஏனாக்கியர் தானே, பார்த்துக்கலாம், அவெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவங்க தானே, பார்த்துக்கலாம், நம்ம கூட கர்த்தர் இருந்தா. அவர்களை காத்த நான் பார்க்குறது, அவர்களை காத்தன்னு எடுத்து அவங்கள விட்டு விலகிருச்சு. இனி ஒரு வல்லமை அவங்ககிட்ட கிடையாது. நம்ம தேவன் நம்ம கூட இருந்தா அவங்கள நிர்மூலமாக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி 2 பேர் மட்டும் சொன்னாங்க. அந்த 10 பேரும் இந்த 2 பேரும் அடிக்க கூடிட்டான். ஆனால் கர்த்தர் சொன்னார், தடுத்து நிறுத்தி அந்த 10 பேரும் வியாதிப்பட்டு செத்து போனானுங்க. இந்த 2 பேரை மாத்திரம் கர்த்தருக்குள்ள அவங்க களி கூர்ந்ததுனால, தேவன் நீதிக்கு அவங்க கீழ்ப்படிஞ்சதுனால தேவனுடைய நீதி அவர்களை உயர்த்தினது. அதுல ஒரு மனிதன் யோசுவா, மோசேக்கு பின்பு அவன் தான் இஸ்ரவேலை ஜனங்களை நடத்தினான். கானான் தேசத்தை இந்த யோசுவா தான் பங்கிட்டு கொடுத்தான். எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா? எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? 2வது அந்த கானான் தேசத்துக்குள்ள பிரவேசித்துட்டு வந்ததான காலேப். யோசுவாவும் காலேப்பும் ஆண்டவர் எப்படி உயர்த்தி வச்சிருக்காருன்னா, அவன் சொல்றான், காலேப்பு சொல்றான், யோசுவாவே நம்ம 2 பேரும் தானே கானான் தேசத்துக்கு போனோம், திரும்ப வரும்போது எனக்கு 80 வயசு, ஆனால் இப்போ 120 வயசு. அந்த 80 வயசில் இருக்கிற பலன் எனக்கு அப்படியே இருக்கு, குறையில. நீங்கள் இந்த மலை நாட்டை எனக்கு தாங்க, அதில் தான் ஏனாக்கியர் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், நான் போய் அடிச்சு நிறையிடுறேன் அப்படி நிற்கிறான். யோசிச்சு பாருங்க, 120 வயசில்
காலேப்புக்கு இருந்த பலன், காலேப்புக்கு இருந்த சத்துவம், அது பலன் அல்ல, கர்த்தருடைய நீதியினால உயர்த்தப்பட்ட உயர்த்துதல், அந்த கம்பீரம், அந்த ஸ்ட்ரென்த்து, அது எதில் வந்துச்சு? பரிசுத்த ஆவியானவருக்குள்ள. அவன் தைரியமாக சொல்கிறான், நான் அந்த மலைநாட்டை எனக்கு தாரும், நான் சீர்படுத்தி அதை சரி பண்ணிடுறேன். யோசுவா கொடுத்தார், அதை தான் கொடுத்தார். காலேப்புக்கு அதை தான் கொடுத்தார். நம்ம வாழ்க்கையில் தேவனுக்குள்ள களி கூர்ந்து பழகிட்டோன்னா நம்ம தலை உயர்த்தப்படும், நம்ம மேன்மை அடைவோம். கர்த்தர் நமக்காக வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை மற்றவங்க இழக்கலாம், நாம் இழக்க மாட்டோம். முன்னேறி கொண்டு போயிட்டே இருப்பார். இது தாங்க இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தருகிற ஆசீர்வாதம். நீங்கள் எதெல்லாம் கிடைக்கலன்னு நினச்சிங்களோ அதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்காரு. என்ன தர்மம் பண்ணணும்? அவருக்குள்ள துதிக்கணும், மகிழ்ச்சியாக களி கூறணும், கிறிஸ்துவுக்குள்ள களி கூறுங்க. அப்படி களி கூர்ந்து பாருங்க. காலையிலே இது இல்லையே அது இல்லையேன்னு நினைக்காதீங்க. இருக்கிறத கொண்டு கர்த்தரை துதிங்க. அவர் உங்கள் தலையை உயர்த்தும் போது நீங்கள் எதுவும் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை, மேன்மையாய் கர்த்தர் வைத்திருப்பார். ஆமென், ஆமென்.